Hi students, welcome back to learning journey. இந்த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இந்த ஒரு தட்டு எக்ஸ்ட்ரா இல்லாமல் இந்த டைரெக்டாக இங்கே ஒன்று இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு வெளியில் தான் வச்சுருந்தேன். எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ இது வெஜிடபிள்ஸுக்கு உண்டான பிளேஸாக நான் வச்சுட்டேன். இது தவிர இன்னொன்று பார்க்கலாம் வாங்க. இந்த வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன் இல்லையா, இந்த வெண்டைக்காய் நான் 3 பகுதியாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நிறைய இருக்கிறது சாம்பாருக்கு எடுத்து சாப்பிடுவாங்க, தொட்டுக்குவாங்க. இன்னொன்று மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் வதக்கினது. இது புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 வச்சுட்டேன். நான் வந்து இப்போ வாண்லியை வச்சு எண்ணெயை கொஞ்சம் அளவாக வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். வதக்கின காயாக 3 கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து இது அப்படியே வச்சுருந்து 2-3 நாள் கழிச்சு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு இதாயிரும், மொரன்னு இதெல்லாம் ஹார்டாயிரும் இல்லையா. அதை வந்து பதில் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு பதிலாக வதக்கி வச்சிட்டோம்னா தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் வதக்கினதை டீப் ஃப்ரை எண்ணெயில் வதக்கினதை வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்து தக்காளி வெங்காயம் எல்லாம் முடிஞ்சோம்னா புளியில் ஊற்றினோம்னா டக்குன்னு வதக்கின அந்த கிண்ணத்தில் இருக்கிறது போட்டோம்னா பொடியெல்லாம் போட்டு பண்ணால் அது பொடி போட்டு சாம்பார் ஆகிடும். அரைச்சி விட்டதெல்லாம் போட்டு இந்த வதக்கினதை போட்டோம்னா அரைச்சி விட்டு சாம்பார். புளியெல்லாம் நல்லா போட்டு கொதிக்க வச்சு பண்ணோம்னா புளிக்குழம்பு. ஆனால் இது வந்து கொஞ்சம் எடுத்து கூட மோர் குழம்பு கூட பண்ணலாம். ஆனால் மோர் குழம்புக்கு நம்ம போடுவோம் இல்லையா, துவரம்பருப்பு ஊற வைப்போம், கொத்தமல்லி வேறு, சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் அரைச்சி வந்து விழுத. இது வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து சீரகம் தாளித்து இந்த வதக்கினதை போட்டுட்டோம்னா டக்குன்னு வேலை முடியும். ஸோ இதை வந்து நான் இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் 3 விதமாக. பிடிச்சிருக்கா? Subscribe please.